இன்ஸ்டாகிராமில் நிறைய க்ரீம்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு. எல்லா க்ரீமும் நல்ல க்ரீமும் இல்லை, எல்லா க்ரீமும் கெட்ட க்ரீமும் இல்லை. ஆனால் இந்த க்ரீம் உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்கிறது தான் எங்கள் வேலையே. பிம்பிள் நிறையா இருக்கிற ஸ்கின்னுக்கு ஆயில் பேஸ் க்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது. பொனிட்டாக்குள்ளே வந்தோன்னா உடனே எல்லாமே வேனிஷ் ஆகி நான் பளீச்சுன்னு வெளியே போவேன்னா நோ, அது வந்து ட்ரீட்மெண்ட் இல்லைங்க. அது வந்து ஜஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட், லைக் மேக்கப் போடுற மாதிரி. பட் நம்ம கொடுக்குறது முழுமையான ட்ரீட்மெண்ட். பிஆர்பி இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ப்ரோட்டோகாலோடு நம்ம எடுக்கும்போது தான் அந்த பிளாஸ்மாவோட ரிச்னஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்லரில் இருக்கவங்களுக்கு மெயின் திங் அவங்களால என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ண முடியும். அதாவது டெட் ஸ்கின் லேயர்ஸ் எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ணுவாங்க. ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அது பர்மனன்ட் சொல்யூஷன் பார்லரில் கிடைக்கவே கிடைக்காது. பிஆர்பி அப்படிங்கிற பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்குவாங்க. ஸோ அந்த நம்ம பிளட்ல இருக்க க்ரோத் ஃபேக்டர் தான் எடுத்து நம்ம வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பிளட்ல இருக்க நம்மளோட க்ரோத் ஃபேக்டர் தான் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது என்ன நான் தான் உங்கள் பிரியா முரளி, கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். கோயம்புத்தூரில் காந்திபுரம்னா தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ நான் இப்போ காந்திபுரத்தில் தான் இருக்கேன். காந்திபுரத்தில் என்ன வேலை எனக்கு இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஆர்எஸ்புரம் காந்திபுரம் இது இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்திருக்கிறது பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட். ஸோ இது நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இது சம்மந்தமாக வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை பேச போகிறோம். அண்டு இதோட மேனேஜிங் பார்ட்னர் மிஸ்ஸஸ் அமுதா, அவங்ககிட்டயே நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் வாங்க, மேலே இருக்குது ரூமெல்லாம், டாக்டர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, நம்ம மேலே போய் பேசலாம் வாங்க. வணக்கம். நம்ம இன்ட்ரொடக்ஷன் கேட்டிருப்பீங்க. நான் எங்கே வந்திருக்கேன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் இங்கே தான் வந்திருக்கேன். காந்திபுரத்தில் இருக்குது இது, அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டெர்மட்டாலஜிஸ்ட்டு, நிறையா ஸ்பெஷலிஸ்டெல்லாம் இங்கே இருக்காங்க. நிறையா கஸ்டமர்ஸும் கீழே பார்த்தேன் நான். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாருக்குமே அந்த ஸ்கின் ஹேருங்கும் போது அது எப்போவுமே நமக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம அதை டேக் கேர் பண்ணுவோம். ஸோ சில இடத்துலலாம் தவறான இடத்துல போய் நம்ம அது ஸ்கின்னையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிப்போம். அதே மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக செய்கிற இடம் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம போகணும். அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க இந்த ஃபீல்டில். நிறைய பிரான்ச்சஸ்ஸு இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மதுரை, திருச்சி, சென்னை, இப்போ கோயம்புத்தூரில் 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பொனிட்டா ஸ்கின் கேர் அண்ட் ஹேருக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அமுதா இவங்க தான் இங்கே மேனேஜிங் பார்ட்னர். அவங்கக்கிட்ட நிறையா விஷயங்கள் நம்ம அந்த ஸ்கின்னை பற்றியும் ஹேர் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை ரீசெண்டாக நம்ம பார்த்தது வந்து ஜெயா மகேஷோட இதில். ஆமாங்க. ஓகே. அது அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் ரெகுலராக என்னோட ஸ்கின்னுக்கு என் பளபளப்புக்கு நான் இங்கே தான் போகிறேன் பிரியா அப்படின்னாங்க, பொனிட்டா தான் போகிறேன் நான் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த ஏஜுங்கிறது வரும்போது நமக்கு தெரியும், இந்த ஸ்கின்னோட அந்த நமக்கு லூஸ் ஆகும், லைன்ஸ் எல்லாம் வந்துடும், நமக்கு ஏஜ் ஆனது நல்லாவே தெரிஞ்சிடும் ஃபேஸில். எவ்வளோதான் நீங்கள் மேக்கப் போட்டால் கூட அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் போது யாராக இருந்தாலுமே அந்த ஏஜிங் வரும்போது தெரிஞ்சிடும். அந்த ஏஜ் ஃபேக்டர் தெரியாமல் இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது, இது பிரைட்டன் பண்ணும் ஃபேஸு, இந்த க்ரீம் அது இதுன்னு. நம்ம க்ரீமுன்னா கூட நம்ம நம்ப முடியாது. இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும், அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த க்ரீமை யூஸ் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு அதை வந்து தவறான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கொடுக்கறதுனால அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதனால நமக்கு ஃபேஸு ஸ்கின் ப்ராப்ளமும் வர்றதுண்டு, அலர்ஜிஸ் வர்றதுண்டு. ஸோ உங்ககிட்ட தான் நான் ப்ராப்பரான ஆள் நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகலான்னு. எப்போ மேம் இது ஸ்டார்ட் பண்ணுங்க? இது நம்ம பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஆரம்பிச்சது வந்து சம்பர் அரௌண்ட் 2019. ஸோ டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கின் கேரில் வந்து 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 12+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் ஃபீல்டில் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிதாங்க. எல்லாரும் வந்து நம்ம பிரைட்டாக இருக்கணும், யங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வந்து அவங்களுக்கு வந்து போயிடும். இப்போ ஸ்கின்னு ஹேரு இல்லை அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி கம்மியாகும்னா, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போகிறதுனாலும் சரி, இல்லை ஒரு க்ரௌடு முன்னாடி நிற்கிறதுனாலும் சரி, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ஸ்கின்னு ஹேர்னால நிறைய பேருக்கு கம்மியாகும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தருவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய க்ரீம்ஸு இதெல்லாம் போயிட்டுருக்கு.
எல்லா க்ரீமும் நல்ல க்ரீமும் இல்லை, எல்லா க்ரீமும் கெட்ட க்ரீமும் இல்லை. ஆனால் இந்த க்ரீம் உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்கிறதா எங்கள் வேலையே. ஸோ இது ஸ்டீராய்ட்ஸ் இருக்கா, நம்ம ஸ்கின்னுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிம்பிள் நிறையா இருக்கிற ஸ்கின்னுக்கு ஆயில் பேஸ் க்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்டர் பேஸ் ஜெல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நாங்கள் கரெக்டான ப்ராடக்ட்டை தருவோம். ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து அணுகணுங்கிறோம். இந்த ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ட்ரீட்மெண்ட்டோ ஒரு என்ன ப்ராடக்ட்னாலும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். மேம் இப்போ சப்போஸ் நானே வரேன் உங்கள் கிளினிக்கு ஸ்கின் இதுக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அம்மா தழும்பெல்லாம் இன்னுமே போகலை, நிறையா இருக்குது. அது எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இல்லை. பவுடர் போட்டால் கூட அது வெளியில் நமக்கு தெரியும். ஃபேஸ் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஒரு நம்ம ஏஜ் 50+ இருந்தால் கூட 60+ மாதிரி சில டைம் தோணும் நமக்கு. ஸோ நமக்கு பவுடர் போட்டு ஆயில் எண்ணெயில் போட்டால் தான் கொஞ்சம் ஒரு எங்கே காமிக்க அந்த ஒரு ஃபீல் வரும். பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்க்குறவங்க. ஸோ எப்படி அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வெயிலில் ஜாஸ்தி போவீங்களா, இல்லை நைட் டைமில் ஒர்க் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன சாப்பிட்றாங்க, டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவீங்களா, ஒரு ஜூஸ் குடிப்பீங்களா, எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணுறீங்கன்னு அவங்களோட லைஃப் ஸ்டைலை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் அவங்க ஸ்கின்னுக்கு என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பவுடர் சில பேர் போடுவாங்க, அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பவுடரு மஞ்சள் எல்லாம் போடுவாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி காலம் அதுதான். ஸோ அந்த ஃபேர் அண்ட் லவ்லி கூட உங்களுக்கு சூட் ஆகுமா, இல்லை ப்ளீச் இருக்கிறது சூட் ஆகுமா, அதை நிறுத்தினா என்ன ஆகும், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. சில பேருக்கு அது நல்லாவே போகும், சில பேருக்கு அது வந்து ஆப்வியஸா சூட் ஆகாது. ஸோ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்ப்போம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றீங்களா, அதே மாதிரி சன்ஸ்கின் அப்ளை பண்றீங்களா வெளியே போகும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின்னும் உங்க லைஃப் ஸ்டைலும் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு இல்லை ப்ராடக்டே சஜஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ டாக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க, இப்போ 45+ 50னா உமன்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த மெனோபாஸ் டைம் இருக்கும். ஸோ மெனோபாஸ் டைம்ல நிறைய ஹார்மோன் இம்பேலன்சஸ் வரும். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கும் ஹேரும் எஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கும் ஒரு டைம் பீரியட் தருவோம். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்கன்னு ஃபர்ஸ்ட் ப்ரிவென்டிவ் மெஷர் தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் உங்களுக்கு வருஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர் இது. அப்புறம் உங்கள் ஸ்கின்னை நாங்கள் ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு போகும். உங்களுக்கு வந்த உடனே இப்போ வந்து பார்லருக்குள்ளே போனே எனக்கு பொனிட்டோக்குள்ளே வந்தோடனே உடனே எல்லாமே வேனிஷ் ஆகி நான் பளீச்சுன்னு வெளியே போவேன்னா நோ, அது வந்து ட்ரீட்மெண்ட் இல்லைங்க. அது வந்து ஜஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட், லைக் மேக்கப் போடுற மாதிரி. பட் நம்ம கொடுக்குறது முழுமையான ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் பீரியட்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்கின்னை அடாப்ட் பண்ண இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு. மேம் இப்போ இந்த ஸ்கின் ப்ரொசீஜர் சொன்னீங்க, நான் சொன்னேன் இப்போ எனக்கே பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பிளட் டெஸ்ட் எல்லாம் இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நிறைய நம்ம பியூட்டி பார்லர்லேயே இந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் நாங்கள், பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபேஷியல் ப்ரொசீஜர் சொல்லிட்டு அது பண்ணுறாங்க. பார்லர்லேயே நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்டாக டாக்டர்ஸாக கன்சல்ட் பண்ணுறாங்களா ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு பார்லர் ஓப்பன் ஆயிருக்கு, இதெல்லாம் பண்ணுறோம் நாங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, நம்மளும் போயிடுறோம். ஸோ அது எந்த அளவுக்கு இப்போ இதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு? அது என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 40-45+ நான் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு சடனாக என் ஸ்கின் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கா, இல்லை B12 கம்மியாக இருக்கா, விட்டமின் D கம்மியாக இருக்கா அப்படின்னு ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அது தேவைப்பட்டால் சஜஸ்ட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளட் டெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான், ஏன்னா இன்னர் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியங்க. எவ்வளோ ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க, எவ்வளோ இளநீ குடிக்கிறீங்க, வாட்டர் இன்டேக் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுவோம். இப்போ பார்லரில் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய இன்ஸ்டால இருக்குது. ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணால் உடனே பிக்மெண்டேஷன் வேனிஷ் ஆகும், PRP பண்ணால் உடனே வேனிஷ் ஆகணும். ஸோ PRP இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ப்ரோட்டோகாலோட நம்ம எடுக்கும்போது தான் அந்த பிளாஸ்மாவோட ரிச்னஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு டாக்டர்னால மட்டும்தான் முடியும் உங்களுக்கு. அதை எடுத்த பிறகு அதை எடுத்து உள்ளுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ சீக்கிரம் இன்ஃப்யூஸ் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிசல்ட் தெரியும். ஸோ பார்லரில் இருக்கவங்களுக்கு மெயின் திங் அவங்களால என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ண முடியும். அதாவது டெட் ஸ்கின் லேயர்ஸ் எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அது பர்மனன்ட் சொல்யூஷன் பார்லரில் கிடைக்கவே கிடைக்காது. பிம்பிள்லாம் கம்மியாயிருவாங்க. போனோன்னா மசாஜஸ் நிறையா பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின், அதாவது பிம்பிள் இருக்க ஸ்கின்னுக்கு மசாஜ் பண்ணக்கூடாது. அக்ரவேட் தான் ஆகும். நல்லா இருக்கும் பண்ணும்போது, அடுத்த நாள் நல்லா இருக்கும்.
ஒரு 4 நாள் கழிச்சு பிம்பிள்லாம் நிறைய வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க. ஸோ அவங்க டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்தாங்கனாவே நாங்கள் ட்ரீட்மெண்ட் நல்லாவே பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சாதாரண ஒரு ஹாஃப் நாலேஜ் இருக்கவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து ட்ரையல் அண்ட் எரர் நிறைய பண்ணி தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு இன்டர்னலாக, அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி இது ரிசல்ட் வருதா வரலையான்னு வேரியஸ் ஸ்கின் டைப்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் நல்லா வருது, இந்த ஸ்கின் டைப்புக்கு மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் தரும்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. எவ்வளோ சிட்டிங் வேண்டி வரும் மேடம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ரொம்ப மைல்டு பிக்மெண்டேஷனுக்கு 3 சிட்டிங் போதும். இதே நல்லா மெலாஸ்மா பிக்மெண்டேஷன் இருக்கவங்களுக்கு கஸ்டமைஸ்டு சிட்டிங் தருவோம். அதாவது என்னன்னா ஒரே சிட்டிங் 6 டைம் தர மாட்டோம். ஒரு டைம் பிஆர்பி தருவோம், ஒரு டைம் பீல்ஸ் தருவோம், ஒரு டைம் CO2 லேசஸ் தருவோம், ஒரு டைம் ஃபோட்டோ ஃபேஷியல்ஸ் தருவோம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ட்ரீட்மெண்ட்டு தருவோம். இப்போ ஒரு கஸ்டமைஸ் ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கோம், நெக்ஸ்ட் சிட்டிங்கில் அவங்களுக்கு வந்து ஒரு செஷன் எடுத்து ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை எனக்கு இதே தாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. இஃப் த கிளைண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னா அவங்களுக்கு தான் தெரியும். டெய்லி அவங்க தான் ஃபேஸோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஈவன் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேருந்தே ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம் நாங்கள். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து செகண்ட் சிட்டிங் வரும்போது அவங்ககிட்டே காமிப்போம், மேம் ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இவ்வளோ % ஆயிருக்கு, செகண்ட் சிட்டிங்கில் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் அவங்க கண் கூட பார்க்கும்போது தே வில் ஃபீல் கான்ஃபிடென்ட். நம்ம இதில் சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா? ஏன்னா நிறைய இன்ஜெக்ஷன் சர்ஜரிகள் சின்னதாக பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, பண்ணுறாங்க இல்லையா, அதனால ஏதாவது சைடு? மேம் சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை மேம். ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டே ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஃபேஸுங்கும் போது எல்லாருக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, முகம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அதனால எல்லாரும் பயப்படுவாங்க இதெல்லாம் பெரிய பெரிய சர்ஜரிக்கெல்லாம் பண்ணுறதுக்குலாம். நீங்க சர்ஜரிஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஓரல் தான் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. மெயினா பிஆர்பின்னு சொல்லும் போது நேச்சுரல் தான். அதாவது பிஆர்பி அப்படிங்கிற பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்குவாங்க. ஸோ அந்த நம்ம பிளட்ல இருக்க growth ஃபேக்டர் தான் எடுத்து நம்ம வந்து இன்ஃபியூஸ் பண்றோம். ஸோ நம்மளோட பிளட்ல இருக்க நம்மளோட growth ஃபேக்டர் தான் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள எங்க இன்ஜெக்ட் ஆயிருக்கோ, எங்க இன்ஜெக்ட் பண்றோமோ அங்க இருக்க ஏரியாவை ரிப்பேர் பண்ணிவிடும் உங்களுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஃபாரின் பார்ட்டிகல் எதுவுமே நம்ம பண்றதில்ல, நம்ம பிளட்ல இருக்க பார்ட்டிகல் தான் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு பேர் நேச்சுரல் ரெஜுவினேஷனே தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ 100% அது சேஃப். நோ சைட் எஃபெக்ட்ஸ், 0 சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்கேஸ் இப்போ இவங்களுக்கு இது சூட் ஆகாது அப்படின்னு சொன்னால் டாக்டரே சொல்லிடுவாங்க, இந்த சர்வீஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம், பிகாஸ் இட் வில் நாட் சூட் யூ, உங்களுக்கு இந்த சர்வீஸ் தான் வேணும் அப்படின்ட்டு. சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில் இன்ஜினியர் வராரு, எனக்கு வந்து ரொம்ப டார்க் ஆகிட்டேன், நான் வந்து பீல்ஸ் பண்ணணும், கெமிக்கல் பீல்ஸ் பண்ணணும், நல்லா ஹெவி பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருன்னா டாக்டர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்னால அவாய்ட் பண்ண முடியாது, வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ண முடியாது. சார் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணணும், உங்களால் அவாய்ட் பண்ண முடியாதுன்னா டீப் பிக்மெண்டேஷன், அதனால் we will give an alternate solution அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் தருவோம் நம்ம. அண்ட் ஒன்றாவது மேம், இன்னொன்று அந்த சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க டாக்டர்ஸ் இந்த மெடிசின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், ஸ்டெராய்டு எஸ்பெஷலி, அது கெமிக்கல்ஸ் இதெல்லாம் கலந்து இருக்கிறதுனால ஒரு பயம் இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு இது பண்ணிக்க முடியுமா, எப்படி அது? மேம் நம்ம ஃபர்ஸ்ட் அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்கள அனலைஸ் பண்ணுவோம். அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்டா, அவங்க டயபெட்டிக் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். ஸோ அவங்க டயபெட்டிக் எவ்வளோ இருக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தருவோம். மோஸ்ட்டாக ஓரல் இன்டேக் ட்ரீட்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணுவோம். அவுட் சைட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்ப்போம். we will give you a diet chart. ஸோ ஸ்கின் டயட் சார்ட், ஹேர் டயட் சார்ட்னு இருக்குது. அதில் ஃபுட்டுலேயே எப்படி நம்ம வந்து நல்ல ரிசல்ட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ் சாப்பிட சொல்லுவோம். இதெல்லாம் ரெகுலராக யாரும் சாப்பிட மாட்டாங்க. பம்கின் சீட்ஸ் சாப்பிட சொல்லுவோம், ஃப்ளாக் சீட்ஸ் சாப்பிட சொல்லுவோம். ஸோ ஒரு டயட் சார்ட்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஆப்வியஸாக அது அவங்களுக்கு சைட் பை சைடு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்கின்னும் ஹேரும் க்ளோ ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டயட் சார்ட் தருவாங்க. இன்டேக் வந்து மோஸ்ட்டாக we will not give, we will give only supplements. ஓகே, சப்ளிமெண்ட்ஸ் தான் தருவோம். அது என்ன விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தான் தருவோம். அதுவும் இன்கேஸ் இல்லை நான் ஃபுட்டுலேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட், we will give them a food diet chart. சென்டர் ஆஃப் சிட்டி காந்திபுரத்தில் இருக்குது இந்த மோனிட்டா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இங்கே எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க டெர்மட்டாலஜிஸ்ட்? இங்கே வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் இருக்காங்க, அது இல்லாமல் ஒரு சர்ஜன் டாக்டர் இருக்காங்க ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், 2 காஸ்மெட்டாலஜி டாக்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ கோயம்புத்தூரில் 2 பிரான்ச் இருக்குது நமக்கு. கோயம்புத்தூர் 100 feet ரோட் காந்திபுரம்ல ஒன்று இருக்குது, துடியலூர் பிரான்ச், துடியலூரில் ஒரு பிரான்ச் இருக்குது உங்களுக்கு. இது இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் விட்டு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா மதுரை இருக்குது, திருச்சி இருக்குது, சென்னை இருக்குது, புதுக்கோட்டை இருக்குங்க, தேனி இருக்குது, சேலம் இருக்குது. ஸோ டோட்டலாக 8 பிரான்ச்சஸ் இருக்குது நம்மக்கிட்ட. மேம் இது வந்து ஃபேஸ் வாஷ் போட்டிருக்கீங்க, இப்போ டெய்லி நெசசரியாக வாஷ் பண்ணி ஆகுமா, தூங்குறதுக்கு முன்னாடி, மார்னிங் எந்திரிக்கும் போது? அப்படி
மேம் நம்ம சர்டன் ரெஜிம்ஸ் நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டிப்ஸ் நிறைய கொடுத்துருப்போம் எப்படி வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு. ஸோ டெய்லி கண்டிப்பாக வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணணும். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி டோனர் மாய்ஸ்சரைசர் வராமல் இருக்கணும் இல்லையா? ஆமாம், மேக்கப்போட நம்ம தூங்கக்கூடாது. ஸோ நம்ம பிராண்டில் பார்த்தீங்கன்னா சர்டன் ப்ராடக்ட்ஸ் நம்ம பிராண்டில் இருக்குது விச் இஸ் 100% சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஹேர் க்ரோத் சீரம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் தான் இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சில பேர் மினாக்ஸ்டில் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மினாக்ஸ்டிலுக்கு பதிலாக எனக்கு வேறு சீரம் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த சீரம் இஸ் வெரி மச் பெட்டர். இது ஸ்டாப் பண்ணாலும் உங்களுக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இது நம்ம பிராண்டில் இருக்குது. இது வந்து ஷாம்பூவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட இருக்கிற ஷாம்பூஸாக இருக்குது. உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் மேட் ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் ஸ்டிக்கியாக இருக்கனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. மெயினாக நம்ம இப்போ இருக்கிற யூவி பொல்யூஷனுக்கு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண சொல்லுவோம். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ பேசிக்காக ஃபேஸ் வாஷு, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண சொல்லுவோம். நம்ம உங்ககிட்ட எந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸ்லாம் வராங்க? மேம் ஃப்ரம் 20 இயர்ஸ்லேருந்து டில் 65 இயர்ஸ் வரைக்கும் பீப்புள் வராங்க எங்களுக்கு. ஸோ 20 இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் 19 இயர்ஸ்லாம் வராங்க. பிம்பிள் ஜாஸ்தி, டேண்ட்ரஃப் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஹேர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கேல்பை க்ளீன் பண்ணுறது, டேண்ட்ரஃப்லேருந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு. பட் ஹேர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. பிகாஸ் ஃபுல்லாக பேசிக்லேருந்து அனலைஸ் பண்ணுவோம். பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு பிளட்ல இவ்வளோ கம்மியாக இருக்குது, இவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்டை கொடுத்துட்டு ஒன்ஸ் அவங்களோட பிளட் கவுன்ஸு, பிளேட்லெட் கவுன்ஸில் இன்க்ரீஸ் ஆன பிறகு இல்லை விட்டமின் B12 கம்மியாக இருக்குன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன பிறகு வி வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கே தலைமுடி சீக்கிரமாகவே போயிடுது. எதனால் அது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க? மெயினாக லைஃப் ஸ்டைல் தான் காரணம் உங்களுக்கு. இப்போ நமக்கு வந்து ஜெனட்டிக் பால்ட்னஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தாத்தா இல்லை நம்ம அப்பாவுக்கு பால்ட்னஸ் இருக்குன்னா நமக்கு பால்ட்னஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35+, 40+ல தான் அந்த பால்ட்னஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ எல்லாத்துக்கும் 22லேருந்தே பால்ட்னஸ் வர ஆரம்பிக்குது. இது என்ன ரீசன் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்பர் ஸ்லீப்பு, அவங்களோட பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த லைஃப் ஸ்டைலு, ப்ராப்பர் ஃபுட் இன்டேக் இல்லை, வாட்டர் பொல்யூஷனு மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து பால்ட் ஆகிட்டு இங்கே வருவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்டாவில் பார்க்குற சீரம்ஸ் அது இதுன்னு நிறைய ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வருவாங்க. ஸோ அப்போ வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டாக எடுத்தாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதாவது சிட்டிங் வைஸ் சிட்டிங் ஒரு சிட்டிங்லேயே எனக்கு ஹேர் க்ரோத் கம்மியாகலை அப்படின்னு சொல்லும்போது, ஹேர் க்ரோத் வரல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய டிஸாட்டிஸ்ஃபைட் கிளைண்ட் வருவாங்க. ஒரு சிட்டிங் நாங்களே அலைன் பண்ணிடுவோம், ஒரு சிட்டிங்கில் உங்களுக்கு வராது. 2-3 சிட்டிங் பொறுமையாக உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். அதுதான் மெயின் மேம், ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். அப்புறம் ஸ்டீராய்ட்ஸ் நிறைய பேர் ஜிம் போய் ஸ்டீராய்ட்ஸ் இன்டேக் எடுப்பாங்க. ஸோ அதனால் நிறைய முடி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு ஆப்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஆஃப்டர் 6 months அவங்களோட ஃபேஸ் கட்டே மாறி இருக்கும். நீங்கள் ரிசல்ட்ஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி வித் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்வீசஸ். ஓகே மேம். இப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா? எல்லாருக்குமே அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா இங்கே வந்து எந்த மாதிரி? ஏன்னா எல்லாருமே அதுதானே யோசிப்பாங்க இல்லையா? இல்லை பெரிய உள்ள பயப்படுவாங்க. இது ஒரு கிளாஸ் பீப்புள் தான் போக முடியுங்கிற மாதிரி இருக்கா உங்ககிட்ட? இல்லை மேம், ஆக்சுவலி பொனிட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட கவர் பண்ணுற மாதிரி தான் பேக்கேஜஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ எல்லோரும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி வி ஹேவ் வேரியஸ் பேமெண்ட் நார்ம்ஸுங்க, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது, 0% இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம் நம்ம. இங்கேருந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்துலாம் வந்து சர்வீஸ் எடுத்துகிட்டு போவாங்க உங்களுக்கு. ஸோ அப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸ் எல்லாத்துக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஒன்லி அப்பர் கிளாஸ் தான் வருவாங்க அப்படின்ட்டுலாம் இல்லை. பட் ரிசல்ட்ஸ் வைஸ் எல்லாத்துக்கும் ஈவனாக தான் இருக்கும் உங்களுக்கு. சர்வீஸ் வைஸும் ரிசல்ட்ஸ் வைஸும் அப்பர் மிடில் கிளாஸ் வந்தாலும், மிடில் கிளாஸ் வந்தாலும், லோவர் கிளாஸ் வந்தாலும், இல்லை ஹை கிளாஸ் வந்தாலும் சேம் சர்வீஸ் தான் பொனிட்டாவில் தரும். ஸோ ஸ்வீட். மேம் இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம ஹேர் ஃபிக்ஸிங் பண்ணுறோம் இல்லையா, ஒன்ஸ் பண்ணால் போதும் இல்லையா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட திருப்பி வர வேண்டி இருக்குமா என்ன? மேம் இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே இருக்க டோனரில் இருக்க ஹேர் எடுத்து நம்ம இங்கே வைப்போம் உங்களுக்கு. ஸோ இங்கே வளர்றதுக்கு பதிலாக அது இங்கே வளரும், அவ்வளோதான். ஸோ ஆனால் நீங்கள் வந்து அது வந்து உங்களோட ஹேர் தான். ஸோ இங்கே வளரப்பெல்லாம் இங்கே வளர்கிற ஹேர். ஸோ உங்களோட ஹேர் வளரும் போது நீங்கள் எப்படி உங்கள் உடம்ப மெயின்டைன் பண்ணீங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹேர் ஃபால்லாம் நின்றுச்சு, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல ஹேர் க்ரோத் எல்லாம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் அ மந்த் இஃப் யூ ஹேவ் எனி விட்டமின்
விட்டமின் டெஃபிஷியன்சி ஆர் ஒரு டைஃபாய்ட் ஃபீவரே வந்துருச்சு, அப்போ நிறைய ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டேன் அப்போங்கும்போது கண்டிப்பாக அந்த ஹேர் நம்ம நேச்சுரல் ஹேர் தானே, கொட்டதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து வைக்க சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர் ஆக ஆக நமக்கு ஏஜ் ஆகுது இல்லையா, இன்னைக்கு இருக்க ஏஜ் நாளைக்கு இல்லை. ஸோ ஏஜ் ஆக ஆக நம்ம கொலாஜன் டியூஸ் ஆகும், கொலாஜன் வந்து லூசன் ஆகும், எல்லாமே ஆகும். அப்போ ஹேர் ஃபாலும் வரும். பட் அதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஹேர் வந்திருக்கு, அந்த வந்த ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து சிக்கன் பாக்ஸ் அம்மா போட்டதுனால அந்த தழும்பு அப்படி இருக்கும். அந்த மாதிரி சில கேர்ள்ஸ் சின்ன பசங்களுக்குலாம் பார்க்கும்போது நிறைய கட்டி கட்டியா பிம்பிள்ஸ்னால வந்து அதை உடைச்சு விட்டு அந்த இடத்துல ஒரு குழி அது அப்படியே பர்மனெண்ட்டாக நிற்கும். அவங்க ஆக்சுவலாக ஒரு 25 இயர்ஸ் இருக்கிற பொண்ணு பார்க்க போகுது 35 இயர்ஸ் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை எப்படி இது பண்ண முடியுமா அவங்களுக்கு? கண்டிப்பாக பண்ணலாங்க, ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 20 இயர்ஸில் அவங்க காலேஜ் எல்லாம் படிக்கும்போது நிறைய பிம்பிள் வந்திருக்கும். பிம்பிள் அப்போ அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது, கை வச்சு எல்லாம் நோண்டி அதில் மார்க் வந்து குழி விழுந்திருக்கும். ஸோ இந்த ஆக்னி ஸ்கார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழி விழுந்த இடத்துல விடும் CO2 லேசரு PRPs எல்லாம் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், உள்ளுக்குள்ள இருக்க கொலாஜன், ஏன்னா அந்த சின்ன வயசு தான், அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆகும். PRPனா கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நம்ம மக்களுக்கும் புரிஞ்சுக்கலாம். PRPனா பிளேட்டட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற பிளட்ல இருக்கிற growth ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு 8 ml சிரஞ்சில் பிளட் எடுத்துக்குவாங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளட் எடுத்து அதை வந்து ஸ்பெஷலைஸ்ட் PRP டியூப்ல வந்து நாங்கள் போட்டு சென்ட்ரிஃபிகல் பண்ணுவோம். சென்ட்ரிஃபிகல் பண்ணும்போது நமக்கு வந்து பிளேட்லெட் தனியாக அது பிரித்து கொடுத்துரும். ஸோ அதே வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பிளேட்லெட் எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்க டிஷ்யூவை அது ரிப்பேர் பண்ணி விடும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நேச்சுரல் நம்மளோட பிளட் பெயின் இருக்காதா? அதுக்கு முன்னாடி நம்மிங் க்ரீம் போடுவாங்க. நம்மிங் க்ரீம் போடுவோம். நம்மிங் க்ரீம் போட்டு உங்களுக்கு மறந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இது சாதாரண ஒரு லஞ்ச் டைம் ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சோன்னா அவங்க டைரெக்டாக வீட்டுக்கு போகலாம். மூஞ்சி வீங்கும், ரெட் ஆகும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நெட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றுமே இல்லை. டேப்லெட்ஸ் தேவைப்பட்டா கொடுப்போம். பட் இது பெயின் எல்லாம் இருக்காது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு க்ரீம், ஆன்டிபயோட்டிக் க்ரீம் மட்டும் தருவோம். அதை ஆயின்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணிக்க சொல்லுவோம். அதுதான் ஆஃப்டர் கேர். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த ஸ்கார்ஸோட சைஸஸ் சின்னதாகும், ஸ்கின்னு கொஞ்சம் பிரைட்டன் ஆகும். நேச்சுரல் ப்ரொசீஜர் தானேங்க. இப்போ புதுசாக CO2 லேசர் பண்ணியிருக்கோம். CO2 லேசரும் உங்களுக்கு கொலாஜன் இம்ப்ரூவ் பண்ணி விடும். லேசர் ட்ரீட்மெண்ட்லையும் பண்ணி விடும். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வருது இல்லைங்க. இப்போ சிரிக்கும் போது நமக்கு கண்ணுக்கு சைடில் ஒரு லைன்ஸ் வரும். அது க்ரோஸ் ஃபீட்டுங்குவாங்க. அதாவது க்ரோவோட பாதம் மாதிரி இருக்கும் அப்படிங்குவாங்க. ஸோ அந்த க்ரோஸ் ஃபீட்டு கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேசரில், பொட்டாக்ஸில் இந்த மாதிரி நிறையா இது பண்ணுவாங்க. பட் அது ஏஜ் ஆயிடுச்சுன்னா இப்போ எனக்குலாம் இருக்கு மேம், ஒரு 50+ போது அது இருக்கத்தானே செய்யும். அது செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சிரிக்கும் போது அந்த லைன் எனக்கு தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா நெத்தியில லைன் நிறைய தெரியும். ஸோ இதெல்லாம் டிஸப்பியர் பண்ண வைக்கலாம். இல்ல நேச்சுரலாவே நீங்க பண்ணணும்னா PRP கூட நேச்சுரலா பண்ண வைக்கலாம். சில பொண்ணுங்க, இப்ப இருக்க பொண்ணுங்க கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க, எனக்கு டபுள் சின் இருக்கு. ஸோ இந்த ஜா லைன் வந்து இப்ப அதுதான் ஃபேஷன் இல்லையா, இந்த ஜா லைன் ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி டீத்துக்கும் ஸ்மைலிக்கும் அட்வான்ஸா நிறைய வந்தாச்சு. ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் கூட த்ரெட் லிஃப்ட் பண்ணி நல்லா அந்த ஜா லைன் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த செலிபிரிட்டி லுக் இருக்கும். அவங்க என்ன குண்டா இருந்தாலும் அவங்க ஃபேஸ் நல்லா அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மேம் இப்போது நிறைய கேர்ள்ஸுக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களாட்டும் +1 +2 இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது அவங்களுக்கு இங்கெல்லாம் ஒரு ஹேர் க்ரோத் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் முடி இருக்காது, இங்கே இருக்கும், இந்த இடத்துல சொட்டையாக இருக்கும். சின்ன குழந்தை பசங்களுக்கே அது இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ நெகட்டிவாகவே யோசிப்பாங்க, ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, டிப்ரெஷன் கூட போகிற வாய்ப்பு உண்டு. நிறைய கேர்ள்ஸ் அப்படி இருப்பாங்க. பேரண்ட்ஸும் பயப்படுவாங்க, என்னடா என் பொண்ணுக்கு இங்கே மீசை போகவே மாட்டேங்குது. மஞ்சளை தேய்ப்பாங்க, அப்போல்லாம் அப்படிதான் மஞ்சள் தேய்ச்சி குடிப்பாட்டுவாங்க. பட் இருந்தாலும் அது போகாது. இப்போ அதுக்கு நிறைய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. உங்களை மாதிரி ஒரு நல்ல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன ப்ரொசீஜர் இருக்குது? நம்மக்கிட்ட லேசர் இருக்குங்க. யூஸ்வலாக நான் மெயினாக எது சொல்கிறேன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹேர் க்ரோத் வரும். நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ சைமல்டேனியஸாக கைனகாலஜிஸ்ட்டையும் பார்க்க சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பட் ஆனால் இந்த இந்த மீசை இந்த ஏரியாலாம் நல்லா திக்காக இருக்கும். இந்த சைட் லாக்ஸ் எல்லாம் நிறைய திக்காக இருக்கும். ஸோ இந்த ஏரியாலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேக்சிங் ஆப்ஷன் பண்ணுவாங்க. வேக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க ஸ்கின் கொஞ்சம் லூசன் ஆகும், போர்சஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்று இன்க்ரோத், அதாவது என்னன்னா வெளியே முடி முளைக்காம உள்ளேயே முளைச்சு இப்படி வரும். அப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா லேசர் தான். நம்மக்கிட்ட என்டியாக் லேசர் இருக்குங்க, US FDA அப்ரூவ்ட் என்டியாக் லேசர். அது என்ன பண்ணுன்னா ஹேர் ரூட்டை தான் டார்கெட் பண்ணும். ரூட்டை டார்கெட் பண்ணி அது வந்து ரூட்டை வந்து வீக்கெண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேருந்தே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு நிறைய
நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் முடிச்சு செகண்ட் சர்வீஸ் வரும்போதே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்கின்னு கூட கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆயிடுச்சு. ஏன்னா வேக்சிங் ஆப்ஷனு ஷேவிங் ஆப்ஷன் பண்ணி பண்ணி நமக்கு ஒரு ஒரு ஜென்ஸ் வந்து ஷேவ் பண்ணா எப்படி வர வரன்னு இருக்கும், திருப்பி அது அதே மாதிரி உங்களுக்கு அவங்களோட ஸ்கின் வர வரன்னு இருக்கும். நாங்க ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோம், நீங்க எந்த ஆப்ஷனும் பண்ணாதீங்க, லேசர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் ஆனா நிறைய பேருக்கு இந்த 6 சிட்டிங் முடிவுக்குள்ளே ஹேர் நல்லாவே க்ரோத் கம்மியாயிரும், நீட்டா இருக்கும், ஸ்கின்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஏரியால மட்டும் நிறைய பேத்துக்கு வந்து ஸ்கால்ப் தெரியுது, இந்த ஏரியா மட்டும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது, இந்த ஏரியா மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னா நிறைய சர்வீஸ் இருக்கு. இங்க OHRSன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், ஆர்கானிக் ஹேர் ரூட் ஸ்டிமுலேஷன். அது வந்து பிளட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு சீரம் அப்ளை பண்ணி இன்ஃபியூஷன் பண்ணுவோம். இல்லைன்னா QR678ன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது எப்படின்னா நோ பிளட், அதுவும் பிளட் எது இன்ஜெக்ஷனும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 ml போட்டனாவே உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ரிசல்ட்ஸ் நல்லா தெரியும். இல்லை எனக்கு ஃபுல்லுமே இங்கே ஃபாலிக்குலே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏரியாவில் மட்டும் நாங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். டைரக்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மெத்தடில், இங்கே DHI மெத்தடில் இங்கே மட்டும் நாங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், நல்ல கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே மேம், நம்ம கோவை பிரியா முரளி யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுக்குறீங்களா நம்ம சேனல் மூலமா எங்கள் வியூவர்ஸ்க்கு? ஏன்னா கோயம்புத்தூரும் போது நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் தான் எல்லாருமே, நம்ம சர்க்கிளே கோயம்புத்தூர் தான். ஸோ அதனால இங்கே பொனிட்டா நல்லா கஸ்டமர்ஸ் நான் பார்த்தேன், நிறையா இருக்காங்க. ஸோ ஏதாவது ஆஃபர் ஏதாவது போடுறீங்களா இப்போ? கண்டிப்பாக போட்டுடலாங்க. நம்ம மேடம் சேனலுக்கு வியூவர்ஸ்க்குன்னு ஸ்பெஷலாக ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணலாம். மேபி பிரியா முரளி யூடியூப் சேனல் மூலமாக வந்திருக்காங்கன்னு அவங்களை இண்டிகேட் மட்டும் பண்ணுங்கள். ஃப்ரீ கன்சல்டேஷன் வித் டாக்டர் டு அனலைஸ் யுவர் ஸ்கின் அண்ட் ஹேர் பண்ணலாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம இப்போ CO2 லேசரு, அதே மாதிரி அக்வா ஃபேஷியல், ஹைட்ரா ஃபேஷியல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நிறையா. ஸோ அதுலலாம் ஆஃபர்ஸ் இருக்குது, அப் டு 50% வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ விசிட் பண்ணுங்கள், பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர்க்கே விசிட் பண்ணுங்க, சர்வீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. லேசர் சர்வீசஸ், அண்டர்ஆர்ம் லேசர் சர்வீசஸ் கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தர சொல்றோம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். பாருங்க மக்களே, நம்ம சேனல் பார்த்தவங்க, இதை பார்க்குறவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நேராக இங்கே பொனிட்டா ஸ்கின் அண்ட் கேர் காந்திபுரத்தில் இருக்குது. மேப்பில் போட்டிங்கன்னா அதுக்கு டைரக்ஷன் வரும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ப்ராப்பராக டாக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி ப்ராப்பராக அவங்க பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே அழகாக இருக்கணுங்கிறது ஒரு ஆசை தானே, எந்த ஏஜாக இருந்தானே, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ இத்தனை நேரம் அமுதா மேம் டைம் கொடுத்து எனக்கு இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.